12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4ல் 9வது கணக்கு. கணக்கில் w = x cube y cube z cube 3xyz கணக்கில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ∂2w/∂y/∂z ∂2w/∂z/∂y சமம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டும் சமமாக இருக்குது அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் கணக்கில் கேட்டிருக்கிறது ஒய் மற்றும் இசட்டை மட்டும்தான் பகுதி வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ∂w/∂yயும் ∂w/∂z இந்த ரெண்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நமக்கு அந்த ∂w/∂x தேவையில்லை, இந்த ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். முதல்ல ஒய்யை பொறுத்து பகுதி வகைப்படுத்தும் போது இதில் ஒய் உறுப்பே இல்லை, அதனால் 0 ப்ளஸ் இதில் y/3க்கு என்ன வரும், 3 முன்னாடி வரும், ஒய்யோட அடுக்கில் 3ல் 1 குறைஞ்சி போனதுன்னா 2ன்னு வரும். ப்ளஸ் இதில் ஒய் உறுப்பே இல்லை 0 ப்ளஸ் இதில் 3xz அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், 3xzங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஒய்யை வகைப்படுத்தினோம்னா 1ன்னு வரும். ஈக்குவல் டு என்ன வருது, 3y² ப்ளஸ் 3xz. இது ∂w/∂y. அடுத்தது ∂w/∂z. இதை இசட்டை பொறுத்து வகைப்படுத்துகிறோம், பகுதி வகைகள். இசட்டை பொறுத்து வகைப்படுத்தும் போது முதல் ரெண்டில் இசட்டுங்கிற உறுப்பு இல்லை, அதனால் இந்த ரெண்டும் என்ன வரும்னா 0 தான் வரும், 0 ப்ளஸ் 0. இதில் இசட்டை பொறுத்து வகைப்படுத்தும் போது z/3க்கு என்ன வரும், 3 முன்னாடி வந்ததுன்னா 3 இசட்டோட அடுக்கில் 1 குறையும் 2 ப்ளஸ் இதில் இசட்டை பொறுத்து வகைப்படுத்தும் போது 3xy அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், இசட்டை வகைப்படுத்தும் போது 1ன்னு வரும். இதில் மதிப்பு என்ன, 3z² ப்ளஸ் 3xy அப்படிங்கிறது ∂w/∂z. நமக்கு கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, ∂2w/∂y/∂z இதோட மதிப்பு வேணும். அதாவது ∂w/∂z ∂w/∂z எவ்வளவு, இதோ இங்கே இருக்குது பாருங்க, 3z² ப்ளஸ் 3xy. எதை பொறுத்து வகைப்படுத்துகிறோம், ஒய்யை பொறுத்து. ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது பகுதி வகையிடல் செய்யும் போது இதில் ஒய் உறுப்பே இல்லை, அதனால் 0 ப்ளஸ் இதில் ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது 3xங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஒய்யை வகைப்படுத்தும் போது 1ன்னு வரும். ஈக்குவல் டு 3x × 1 3x. இது ∂2w/∂y/∂z மதிப்பு. அடுத்தது இந்த பக்கம் வரும், ∂2w/∂z/∂y ஈக்குவல் டு ∂w/∂z. முதல்ல இருக்கிறத எழுதிக்கணும், அதுக்கப்புறமா தான் ∂w/∂y எழுதணும். ஈக்குவல் டு ∂w/∂z ஆஃப் ∂w/∂yங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இது இருக்குல்ல, என்ன இருக்குது இங்கே, 3y² ப்ளஸ் 3xz, 3y² ப்ளஸ் 3xz. எதை பொறுத்து வகைப்படுத்துகிறோம், இசட்டை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். அதனால் இங்கே இசட் உறுப்பு இல்லை இதில் முதல்ல, அதனால் அது 0 ஆகிடும். ப்ளஸ் 3x இசட்டை இசட்டை பொறுத்து வகைப்படுத்தும் போது 1ன்னு வரும். ஈக்குவல் டு 3x × 1 3x. இது எதோட மதிப்பு, ∂2w/∂z/∂y இருக்குல்ல, அதோட மதிப்பு. இங்கேயும் 3x தான் வருது, இதுலேயும் 3x தான் வருது, அதனால் இந்த ரெண்டும் சமம். எந்த ரெண்டும் சமம், ∂2w/∂y/∂z அப்படிங்கிறதும் ∂2w/∂z/∂y அப்படிங்கிறதும் சமம். ஓகே.